பகுதி 3 அத்தியாயம் 9. அன்னி சமாதானமானது பவித்ராவுக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. அவளும் வழக்கம் போல் வேலைக்கு சென்று வர ஆரம்பித்தாள். அந்த வார விடுமுறை நாட்களில் வழக்கம் போல மகனுடன் நேரம் செலவிட்டாள். அருகில் உள்ள பார்க்கிற்கு அழைத்துச் சென்று வந்தாள். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அண்ணன் வீட்டுக்கு வந்து பேசிக் கொண்டிருந்தான். ரகு கிளம்பும் போது அப்பா மாணிக்கம் கேட்டார், அந்த தம்பி ஆனந்த் ஏதாவது போன் செஞ்சாரா? இல்லையே, ஏன்பா? அவர் நம்பர் வேணும்னா என்கிட்ட இருக்கு, பேசுறீங்களா? அது பவித்ரா உடனே அவசரமாய் குறுக்கிட்டாள். வேண்டாம்ப்பா அண்ணா, நாம எதுவும் போன் செய்ய வேண்டாம். பெரியவர்கள் இருவரும் சரி என்றனர். அந்த வாரத்திற்குள் பவித்ரா சில சமயங்கள் ஆனந்த் பேசியவைகளை பற்றி யோசனை செய்தாள். நல்ல வேளை, அப்பா பேச போவதாக சொல்வதற்குள் அவள் மறுத்துவிட்டாள். அவளுக்கு விருப்பமில்லை என அறிந்ததால் இதற்கு மேல் தொடர வேண்டாம் என அந்த ஆனந்த் நினைத்திருக்கலாமே, அல்லது அவர்கள் வீட்டில் வேண்டாம் என மறுத்து பேசியிருப்பார்கள். எப்படியோ பிரச்சனை முடிந்தால் சரி. இப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தவளுக்கு அன்று வெள்ளிக்கிழமை மாலை பணி முடிந்து அலுவலகம் விட்டு கீழே வந்தபோது காரை நிறுத்திவிட்டு இறங்கி அவளை நோக்கி வந்த ஆனந்தையும் அவனுடைய மகள் ஜனனியையும் பார்த்த ஒரு நிமிடம் அப்படியே திகைத்து நின்று விட்டாள். உடன் வந்த சங்கரி அவள் கையை பற்றி கேட்டாள், யாரது பவித்ரா? உனக்கு தெரிஞ்சவரா? ஆமாக்கா, நான் நாளைக்கு திங்கட்கிழமை சொல்றேன், பாய்க்கா. அதற்குள் அவர்களும் அவளை நெருங்கிவிட்டனர். ஹலோ பவித்ரா, அப்படி ஆச்சரியமா பாக்குற? போன் செய்யலான்னு தான் நினைச்சேன், பட் ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான். அப்புறம் ஜனனி, மை லிட்டில் ஏஞ்சல், மகளின் தோளை பற்றி அணைத்தபடி சொன்னான். ஹலோ ஆன்டி, போன தடவை அப்பா உங்க வீட்டுக்கு வந்தப்போ நானும் வரேன்னு சொன்னேன். ஆனா அப்பா தான். ஐ எம் நவ் ஹாப்பி ஆன்டி. பவித்ராவின் கையை குலுக்கி சொன்னாள் ஜனனி. அருகில் உள்ள சிறிய ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லலாம் என கூறினான் ஆனந்த். பெரியவர்கள் இருவரும் காஃபியும் ஜனனி ஐஸ்கிரீமும் ஆர்டர் செய்ய ஆனந்த் சொன்னான், நாளை எனக்கு கொஞ்சம் அலுவலக வேலை இருக்கு, சோ சண்டே வெளியே போலாமா? ஜனனி தீம் பார்க் போகலான்னு சொல்றா. எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? வாட்டர் கேம்ஸ் தான் அதிகமா இருக்கும். பாலாவிற்கும் ஒத்துக்கொள்ளாம போயிடக் கூடாதுல்ல, அதனாலதான் முதலியே உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நோ ப்ராப்ளம். அப்பா சொன்ன பொறுப்பானவர் என்ற வார்த்தை மனதில் வந்து மின்னலாய் வெட்டி சென்றது பவித்ராவுக்கு. அடுத்த சில நிமிடங்கள் ஜனனியின் கலகலப்பான பேச்சில் கழிந்தது. அவள் படிப்பு, பொழுதுபோக்கு என சகஜமாய் பேசியதில் பவித்ராவின் மன இறுக்கமும் கொஞ்சம் தளர்ந்தது. சற்று நேரத்தில் மூவரும் ரெஸ்டாரண்டில் இருந்து வெளியே வந்தனர். சண்டே பாலாவையும் பார்க்க ஆவலா காத்திருக்கேன் ஆண்டி. ஜனனி கையசைத்து விடைபெற பவித்ராவும் புன்னகையோடு கையசைத்தாள். பவித்ராவுக்கு இது 100% ஆச்சரியமாக தெரிந்தது. மனதில் ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேச தெரியாத வயதில் உள்ள குழந்தை தன் தந்தை திருமணம் செய்வதாய் அறிமுகப்படுத்தும் ஒரு பெண்ணிடம் இத்தனை இயல்பாய் பழகும் விதம் வியப்புதான். பாலாவின் வயதென்றால் புரியாத வயது என்று கூறலாம். இந்த அடலசன்ட் ஏஜில் புரிந்து கொள்வதென்றால் எத்தனை கவனமாய் வளர்த்திருக்க வேண்டும் அவளை. தந்தை சரியானதைத்தான் தேர்ந்தெடுப்பார் என அத்தனை நம்பிக்கையா? தன் பெண் மனவிருப்பம் பற்றி அவன் அத்தனை தூரம் பேசியவைகள் மனதினுள் வந்தது. நிச்சயம் ஒரு மிகச்சிறந்த தந்தைதான் என அவன் மீது நல்ல மதிப்பும் அவளுக்கு வந்தது. வீட்டில் வந்து விஷயத்தை சொன்னாள் பவித்ரா. பாலாவிற்கு தீம் பார்க் என்றதும் உற்சாகம்தான். பெரியவர்கள் மனதில் மகிழ்ச்சி அவர்களின் முகத்தில் பிரதிபலித்தது. பவித்ராவுக்கு யோசனையாக இருந்தது. வரமாட்டான் என நினைத்ததற்கு மாறாய் வந்துவிட்டானே, இனி மறுத்து பின்வாங்க முடியாது. முடிந்தவரை அவனை நெருங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற முடிவோடு உறங்கச் சென்றாள் பவித்ரா. அத்தியாயம் 10. ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வீட்டுக்கு ஜனனியும் ஆனந்தும் வந்துவிட்டனர். ஜனனி உற்சாகமாய் பாலாவிடம் தன்னை அறிமுகம் செய்து கொண்டாள். பவித்ராவின் பெற்றோரிடமும் நன்றாய் பேச ஆனந்தும் அவர்களுடன் கலகலப்பாய் பேசிக் கொண்டிருந்தான். அரை மணி நேரத்தில் பவித்ராவும் கிளம்பி விட்டாள். நால்வரும் கிளம்பினர். விடுமுறை நாள் என்பதால் தீம் பார்க் சற்று கூட்டமாகவே இருந்தது. தண்ணீர் விளையாட்டுகள் தவிர மற்ற விளையாட்டுகள் தான் முதலில் அமைந்திருந்தன.
ஜனனியும் பாலாவும் கம்ப்யூட்டர் கேம்ஸை ஆர்வமாக விளையாடினர். ஆனந்த் பாலாவிற்கு எளிதான 1, 2 கேம்ஸை கற்றுக் கொடுக்க அத்தனை நேரம் சற்று தயக்கமாய் பேசிக் கொண்டிருந்த பாலாவும் அவனுடன் சகஜமாய் பழக ஆரம்பித்து விட்டான். அடுத்ததாய் வாட்டர் கேம் செல்ல முடிவெடுத்ததும் பவித்ரா செல்ல மறுத்துவிட்டாள். ஆண்டி, ஜாலியா இருக்கு ஆண்டி, நீங்களும் வாங்க ப்ளீஸ், கெஞ்சலாய் கேட்டாள் ஜன. நான் அவள் தயங்குவதை கண்டதும், டோன்ட் கம்பல் ஹர் ஜானு, மகளிடம் சொல்லிவிட்டு பவித்ராவிடம் திரும்பினான் ஆனந்த். உனக்கு ஏதாவது வேண்டும்னா கேண்டீனும் மத்த கடைகளும் இதோ பக்கத்திலே இருக்கு, சொல்லிவிட்டு கிளம்பினான். சற்று நேரம் அங்கு விளையாடிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் செல்ல செல்ல ஏதேதோ யோசித்துக் கொண்டிருந்தாள். பாலா அவர்களுடன் தனியாக சென்றதே அவளுக்கு மிகுந்த ஆச்சரியம்தான். பெரும்பாலும் தொல்லை செய்கிற பிள்ளை இல்லை என்றாலும் அந்த வயதிற்குரிய குறும்புத்தனமாய் ஏதேனும் செய்தால் எரிச்சலாய் நினைப்பானோ? நானும் உடன் சென்றிருக்க வேண்டுமோ? எப்படியும் அவன் கொஞ்சம் படுவதும் நல்லதுதான். இனி இதுபோல வர நினைப்பதை விட்டு விடுவான் அல்லவா? தானும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என மனதை அமைதிப்படுத்திக் கொண்டாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்த போது மூவரும் வருவது தெரிந்தது. ஆனந்த் பாலாவை தலை துவட்டியபடி வந்து கொண்டிருந்தான். ஒரு வினாடி அவள் இதயம் நின்று துடித்தது. இருவரையும் அப்படி பார்க்கும்போது தந்தையும் மகனும் போல் விரைவாய் சென்று பாலாவை அவனிடம் இருந்து வாங்கி தன் பையில் இருந்த டவலை எடுத்து துவட்டி விட்டு வேறு உடை மாற்றி விடுவதற்காய் அழைத்துச் சென்றாள். அதன் பிறகு நடந்த எந்த செயலிலும் அவள் மனம் ஒன்றவில்லை. ஹோட்டலில் சாப்பிட்ட போதும் கார் பயணத்திலும் அவள் எதுவும் பேசவில்லை. ஜனனியும் பாலாவும் பேசியதற்கு மிக சுருக்கமாய் பதிலளித்ததோடு நிறுத்தி கொண்டாள் பவித்ரா. அவள் மனநிலையை அறிந்தவன் போல ஆனந்தும் சிறியவர்கள் இருவருடனும் கலகலப்பாய் பேசியது தவிர அவளிடம் எதுவும் பேச முயற்சிக்கவில்லை. பவித்ராவையும் பாலாவையும் வீட்டில் விட்ட உடனேயே ஆனந்தும் ஜனனியும் கிளம்பிவிட்டனர். அன்றைய நிகழ்வுகளை பாலா சந்தோஷமாய் விவரித்ததை கேட்டுக்கொண்டார்களே தவிர அவளை பெற்றவர்கள் அவளை எதுவும் அதிகமாக கேட்காததால் நிம்மதியாக இருந்தாள் பவித்ரா. ஆனாலும் அன்று இரவு யோசிக்கையில் தன் செய்கைகள் ஒரு உற்சாக நாளை களையிழக்க செய்துவிட்டதோ என தோன்றியது அவளுக்கு. ஜனனியின் மனம் புண்பட்டிருக்குமோ? என்ன இருந்தாலும் சிறு பெண்ணாயிற்றே. அவள் மனம் கனத்தது. நாள் காலையிலேயே அவளுடைய செல்போனுக்கு குட் மார்னிங், இப்படிக்கு ஆனந்த் என்னும் குறுஞ்செய்தி வந்தபோது அவள் மனம் அமைதியை உணர்ந்தது. ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் அவன் எண்ணை தன் செல்போனில் பதிவு செய்து கொண்டாள். அன்று அலுவலகத்தில் மதிய உணவு இடைவேளையில் சங்கரி பவித்ராவிடம் ஆனந்தை பார்த்தது பற்றி விசாரிக்க பவித்ரா தன்னை பெண் கேட்டு வந்தவர் என்றதும் மகிழ்ச்சியாய் சொன்னாள் சங்கரி. வாழ்த்துக்கள் பவித்ரா. பொறுமையா இருங்கக்கா, நான் இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. கொஞ்ச நாள் பழகி அப்புறம் புரிஞ்சுக்கிட்டா நாம ஒரு முடிவுக்கு வரலான்னு நினைச்சிருக்கோம் 2 பேரும். அதுவும் சரிதான் பவித்ரா. அவருக்கும் ஒரு மகள் இருப்பதாக சொல்ற. நீங்க யோசிச்சு முடிவு செய்கிறது தான் சரியா இருக்கும். உன்னுடைய நல்ல மனசுக்கு கடவுள் நல்லதாய் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார். அன்றில் இருந்து தினமும் ஜனனி போன் செய்து பவித்ராவுடனும் பாலாவுடனும் பேசுவாள். அப்பாவோட பேசுறீங்களா என கேட்டு சில சமயம் ஆனந்திடமும் போனை கொடுத்து விடுவாள். சாப்பிட்டியா, வேலை எப்படி இருந்தது போன்ற சாதாரண விசாரிப்புகளுடன் அவனும் சகஜமாக பேசுவான். அவளும் அவனோடு இயல்பாக பேச ஆரம்பித்தாள். அதனால் அந்த சனிக்கிழமை இரவு டின்னருக்காக வெளியே செல்லலாம் என அழைக்க வந்தபோது ஒரு இயல்பான பொன்சிரிப்போடு அவனை வரவேற்க முடிந்தது பவித்ரா. ஆனால் பாலாவுக்காக வாங்கி வந்தேன் என லேப்டாப் வடிவில் இருந்த கம்ப்யூட்டர் கேம்ஸை பாலாவிடம் அவன் கொடுத்த போது அந்த புன்னகை மறைந்தது. பாலா ஒரே உற்சாகமாக தேங்க்யூவுடன் காருக்குள் செல்ல ஜனனியும் கூடவே சென்றாள். மாணிக்கமும் விசாலாட்சியும் சில நிமிடங்கள் பேசிக் கொண்டிருந்தனர். வெளியே வந்து கார் ஏற போகையில் பவித்ரா அவனிடம் பட்டென்று சொன்னாள். இதையெல்லாம் எதுக்கு வாங்கி தர்றீங்க? பாலாவுக்கு இப்படி நீங்க வாங்கி கொடுக்கிறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்கல என்றாள் சற்று கோபத்துடன். ஆனா நீயும் ஜனனிக்கு ஏதோ வாங்கி கொடுத்த போல இருக்கே. அவன் எதிர்கேள்விக்கு திணறினாள் பவித்ரா. அது அது தனக்காக ஃபேன்சி ஸ்டோரில் சில பொருட்கள் வாங்க சென்றிருந்த போது ஜனனிக்கும் ஹேர் பேண்ட்ஸ், கிளிப்ஸ் என கொஞ்சம் வாங்கி இருந்தாள்.
ஜனனியிடம் கொடுத்ததும் அப்போதே போட்டுவிடச் சொன்னதால் போட்டும் விட்டிருந்தாள். அதற்காக அதுவும் இதுவும் ஒன்றா? ஆனால் அதோட விலைய பத்தி என்ன? நம்ம 2 பேத்துக்குமே அவங்களுக்கா வாங்க வேண்டும்னு ஒரே மாதிரி தோணி இருக்கு. இது ஒரு முன்னேற்றம் தானே? அவன் சிரிப்புடன் சொல்ல அவள் அமைதியாய் பார்த்தாள். நேரமாகுது, கிளம்பலாமா பவித்ரா? ஜனனி பாலாவுக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் பற்றி சொல்லிக் கொடுத்தபடி பின் சீட்டில் அமர்ந்திருக்க, ஆனந்த் பவித்ராவிற்கு முன்கதவை திறந்து விட்டான். எப்படி மறுப்பதென்று புரியாமல் அமைதியாய் ஏறி அமர்ந்தாள் பவித்ரா. கார் நகர ஆரம்பித்ததும் யோசிக்க ஆரம்பித்தாள் அவள். இவனிடமிருந்து எத்தனை தூரம் விலகி இருக்க வேண்டுமென நினைக்கிறேனோ அத்தனை தூரம் நெருங்கி வருகிறேனா? முதலில் இவனை ஒதுக்க நினைத்த வேகம் இப்போது என்னிடம் இல்லையோ? குழப்பமாய் அமர்ந்தவள் தோளில் அவன் மெல்ல தொட்டதும் சிலிர்ப்பாய் திரும்பினாள். அவன் மெல்லிய குரலில் சொன்னான், பவித்ரா, வாழ்க்கையின் சில விஷயங்களை அதன் போக்கில் விட வேண்டும். எல்லாவற்றையும் தடுக்க நினைப்பது கடல் அலைக்கு கையால் அணை போடுவது போலத்தான் இருக்கும். சரிதான், அலையை தடுக்க முயற்சிப்பதை விட அதில் கப்பலாய் அவன் ஏற்றத்தாழ்வுக்கு ஏற்ப மெல்ல ஆடி மிதப்பது சுகம்தான். ஆனால் அதற்குள் ஆனந்த் ஒரு சிடியை போட்டு பிளேயரை ஆன் செய்திருந்தான். பாடல் வரிகள் இல்லாமல் இளையராஜாவின் கருவி இசை ஒலித்தது. ஆனந்த் அப்போது சொன்னான், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் பவித்ரா. இசை அலையில் மெல்ல அவன் மனமும் லயிக்க ஆரம்பித்தது. கண்மூடி ரசித்தவள் கார் நின்றதை கூட ஒரு வினாடி கழித்துத்தான் உணர்ந்தாள். அதற்குள் ஆனந்த் இறங்கி வந்து அவள் பக்க கதவை திறந்துவிட தேங்க்ஸ் என கூறி முறுவளித்தாள். பிள்ளைகள் இருவரும் அவர்களுக்கு முன் கைகோர்த்தபடி நடந்து செல்ல, டின்னருக்காக நகரை விட்டு இத்தனை தூரம் வர வேண்டுமா என்று யோசித்தவள் உள்ளே நுழைந்ததும் அவன் ஏன் தேர்ந்தெடுத்தான் என புரிந்தது. வண்ண மீன் தொட்டியும் பூச்செடிகளுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருந்த குடில் போன்ற அமைப்புகளில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளும் அந்த இடம் முழுவதையும் வியாபித்திருந்த மெல்லிய இசையும் மனதை வெகுவாக கவர்ந்தன. அதிலும் ஊஞ்சல், சறுக்கு என குழந்தைகளுக்காய் அமைக்கப்பட்டிருந்த விளையாட்டுகளை கண்டதும் சிறுவர்கள் இருவரும் உற்சாகமாயினர். சாப்பிடுவதற்காக ஆர்டர் செய்த உணவு வருவதற்குள் விளையாடச் செல்வதற்காய் பாலா அடம்பிடிக்க ஆரம்பித்தான். சொன்னா கேட்கணும், சாப்பிட்டுட்டு தான் போகணும், கண்டிப்பாய் சொன்னாள் பவித்ரா. ஆஹா, நான் சாப்பிட மாட்டேன், விளையாட தான் போவேன். நாற்காலியில் இருந்து இறங்க முயற்சித்தவனை ஆனந்தும் தடுத்தான். நோ பாலா, சாப்பிடாம எங்குமே போக கூடாது, உட்காரு. அவன் அன்பு குரலுக்கு அடங்கி சரி என்று அமர்ந்தவனை வியப்போடும் வித்தியாசமான ஒரு ரசிப்போடும் பார்த்தாள் பவித்ரா. டின்னர் முடிந்து குழந்தைகள் விளையாடச் சென்றதும் திடீரென ஞாபகம் வந்தவள் போல கேட்டாள் பவித்ரா. என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் மூலம் கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன திடீர்னு அந்த ஞாபகம் என்று அவன் திரும்ப கேட்டான். நீங்க அண்ணியோட சித்தப்பா மூலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் அப்படி சொல்லலையே. நிச்சயமாக சீக்கிரத்துல அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் யாருன்னு, போதுமா? அவனாக சொல்ல நினைத்தால் தவிர சொல்ல மாட்டான் போல இருக்கிறது. உங்கள் மனைவி நந்தினி பற்றி சொல்லுங்களேன். அவளிடமிருந்து இந்த கேள்வியை எதிர்பாராதவன் போல அவளை ஒரு வினாடி பார்த்துவிட்டு சொன்னான். நானும் நந்தினி இருவருமே கல்லூரியில் அறிமுகமானவர்கள். நல்ல நண்பர்களாய்த்தான் முதலில் பழகினோம். பிறகுதான் திருமணம் செய்ய முடிவெடுத்தோம். இரு வீட்டிலும் சம்மதித்தனர். நந்தினிக்கு வெளிநாட்டில் சென்று செட்டிலாக வேண்டும் என்ற ஆசை. ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை. அதில் வரும் வாக்குவாதங்கள் தவிர மற்றபடி ரொம்பவும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்தோம். பவித்ராவுக்கு மனம் வலித்தது. தன் வாழ்வு போல் மன ஒற்றுமை இல்லாதவர்கள் பிரிவும் கூட பெரிதில்லை. ஆனால் சந்தோஷமாய் மனமொத்து வாழ்வு முழுமைக்கும் துணையாய் வருவோம் என்ற நம்பிக்கையோடு கனவோடு வாழ்ந்தவர்களுக்கு கடவுள் ஏன் இப்படி ஒரு பிரிவை கொடுத்தார்? ஆனந்த், ஜனனிக்கு அப்போது 6 வயசு. ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருப்பா இல்லையா? பல ராத்திரிகள் நடுராத்திரி எழுந்து அழுவா. அவளை சமாதானப்படுத்துவதே ரொம்ப சிரமமா இருக்கும். ஐயோ, அந்த நாட்களை நினைத்தால், சொல்லும் போதே அதை அனுபவிப்பவன் போல அவன் கண்களுக்கு வழி தெரிந்தது. சாரி ஆனந்த், நான் இதையெல்லாம் கேட்டு உங்களை சங்கடப்படுத்திட்டேனா? நோனோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் போய் 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு வரேன். அவனை கண்டதும் ஜனனி ஓடி வந்து ஏதோ கேட்க பாலாவின் தோளை அணைத்தபடி,
பதில் சொல்லிக் கொண்டிருந்தான் ஆனந்த். மனைவியை இழந்த நேரத்தில் குழந்தையை எப்படி சமாளித்திருப்பான்? இப்போதும் தன்னை பற்றி இது போன்ற ஒரு நட்பை எப்படி மகளிடம் விளக்கியிருப்பான்? பாலாவே ஆனந்த் யார் என கேட்கும்போது அவள் திணறுகிறாளே. அப்பாதான் பாலாவிடம், ஸ்கூல்ல உனக்கு சந்தீப், ஹரிஷ்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தானே, அது போல இவரு அம்மாவோட ஃப்ரெண்டு என சொன்னார். மகள் மேல் எவ்வளவு அன்பும் அவள் உணர்வின் மீது மதிப்பும் இருந்தால் தனக்கு பிடித்தவளை மனம் செய்யும் விருப்பத்தை மகள் மேல் திணிக்காமல் அவளுக்கும் பிடிக்க வேண்டும், மகளையும் ஏற்றுக்கொள்பவளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனையும் செய்கிறான். எத்தனை பேர் இப்படி இருப்பார்கள்? இந்த நம்பிக்கை உடையாமல் காப்பாற்ற முடிந்தால். தன் யோசனையில் தானே அதிர்ந்து போனாள் பவித்ரா. பவித்ரா, ஆர் யூ ஆல்ரைட்? கிளம்பலாமா? அவன் குரல் அவளை கலைக்க, எஸ் ஆனந்த் என்று கூறி கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பவித்ரா. அத்தியாயம் 11. ஆனந்த் வீடு. என்ன மரகத நீ? ஆனந்த் தம்பி அந்த பொண்ணு கூட வெளியே போயிருக்குன்னு சாதாரணமா சொல்ற? நான் போன தடவை வந்தபோது நீ தானே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொன்ன. உன்னை நம்பிதானே நான் போனேன். நீயும் என் பொண்ணு உன்னோட வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்படி இருந்தா சொல்லிடு மரகதம், நான் இந்த வீட்டுக்கு வர்றதையே நிறுத்திடுறேன். என்னால தாங்கவே முடியல. ஆதங்கத்தில் துவக்கி அழுகையில் முடித்த சிவகாமி அண்ணியை இரக்கத்தோடு பார்த்தாள் மரகதம். அண்ணி, நீங்க தைரியமா இருங்க. ஒன்னும் என் கைய மீறி போயிடல. ஆனந்த் என்ன மீறி எந்த முடிவும் செய்ய மாட்டான். என்ன நம்புங்க அண்ணி. நான் உன்னை நம்புறேன் மரகதம். ஆனா அந்த கைகாரி ஏதாச்சும் செஞ்சு ஆனந்த் தம்பிய மயக்கிட்டா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல அண்ணி. நம்ம ஜனனி குட்டியும் தான் போயிருக்கா கூட. அவங்க ஏதோ சாதாரண டின்னர்னு போயிருக்காங்க. நீ உலகம் புரியாதவ மரகதம். அப்பன மயக்கிறவளுக்கு மகளை கைக்குள்ள போட தெரியாதா? ஆனா அண்ணி, ஆனந்த் அப்படியெல்லாம் சுலபமா ஏமாத்த முடியாது. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மரகதம் சொல்லிக் கொண்டிருந்த போதே வெளியே கார் சத்தம் கேட்டது. பின் ஆனந்தும் ஜனனியும் உள்ளே வந்தனர். வாங்கத்த, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தம்பி. இங்க மருதமலை முருகன் கோயிலுக்கு வந்தேன். அப்படியே உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலாம்னு தான். சரியத்த. பின் மரகதத்திடம் வந்தான். அம்மா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. 1 மணி நேரத்துல வந்துடுறேன். சரி ஆனந்த். குட் நைட் ஜானுமா. மகளை முத்தமிட்டான் ஆனந்த். குட் நைட் பா. ஆனந்த் கிளம்பியதும் ஜனனியிடம் கேட்டாள் சிவகாமி. ஏன் ஜனனி பாப்பா, இன்னைக்கு ஹோட்டலுக்கு அவளும் வந்திருந்தாளா? யாரு பாட்டி? பவித்ரா ஆண்டியா? அவதான். ஆமா, வந்திருந்தாங்க. அப்புறம் பாலாவும் தான் வந்திருந்தான். எவ்வளவு ஜாலியா இருந்தது தெரியுமா? நாளைக்கு சண்டே அவங்க வீட்டுக்கு நாங்க போக போறோம். அந்த ஆண்டிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? அவளே ஒரு பையனோட வர்றா. நாளைக்கு பையனை தான் பாப்பா. உன்னை ஏதாவது ஹாஸ்டல்ல தள்ளி விட்டுடுவா. பதறி போனாள் மரகதம். அண்ணி, அவ சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு. சின்ன பிள்ளைனாலும் நாம தானே சொல்லி புரிய வைக்கணும். பவித்ரா ஆண்டி நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல. ரொம்பவும் நல்லவங்க. சொல்லி முடிக்கும் முன்பே கண்களில் நீர் முட்ட மாடிக்கு ஓடிய பேத்தியை இரக்கத்தோடு பார்த்தாள் மரகதம். என்ன நீ குழந்தைகிட்ட போய் இப்படி பேசிட்டீங்க? இல்ல மரகதம், என் மகன் ஒரு விதவிய மணக்கிறது எனக்கும் தான் விருப்பம் இல்ல என்றாள் மரகதம். சரி, நீயே தடுத்துட்டா சரிதான். எனக்கு அது போதும். கொக்கரிப்பை சொன்னாள் சிவகாமி. அத்தியாயம் 12. ஆனந்த், பாலா, ஜனனி மூவருக்கும் உணவு பரிமாறிக் கொண்டிருந்தாள் பவித்ரா. இடையிடையே ஜனனியின் முகத்தை கவனித்தாள் அவள். எப்போதுமே அவளிடம் இருக்கும் கலகலப்பு குறைந்தாற் போல தோன்றியது. வந்ததில் இருந்தே அவள் முகத்தில் தெரிந்த வித்தியாசத்தை பவித்ரா கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். முந்தின நாளே இன்று மதிய உணவை இங்கே சாப்பிட்டு விட்டு மாலையில் பார்க்குக்கு சென்று வருவதாக முடிவெடுத்திருந்தனர். அம்மாவும் அப்பாவும் ராஜேஷை பார்த்துவிட்டு வருவதற்காக அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தனர். இவர்கள் தனியாக இருக்கட்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இருவரும் சென்றார்கள் என்பது பவித்ராவுக்கு நன்றாக புரிந்து. தன்னிடம் வாய்விட்டு அவளுடைய பெற்றோர்கள் திருமணத்திற்கு சம்மதமா என கேட்காவிட்டாலும் இது சரியாக வரும் என அவர்களாக மனதில் முடிவு செய்து விட்டார்களோ என தோன்றியது பவித்ராவுக்கு. ஒருவேளை அப்படி நடக்காமல் போனால் தாங்குவார்களா என மனம் யோசித்தாலும்
குழந்தைகளுக்காக சமையலை ஆவலாக செய்திருந்தாள் பவித்ரா. ஜனனிக்கு என்ன பிடிக்கும் என தெரிந்து அவளுக்கு பிடித்தவற்றை செய்திருந்தாள். சாப்பிட்டு விட்டு சற்று நேரம் அமர்ந்திருந்து விட்டு ஜனனியிடம் கேட்டாள். ஜனனி, இங்க பின்னாடி ரோஜா செடிகள் 2-3 கலர் கலரா பூக்கள் பூத்திருக்கு, பார்த்துட்டு வரலாமா? சரி ஆண்டி, எழுந்தாள் ஜனனி. இவங்க பூவை பத்தி பேசுறாங்க, நாம என்ன செய்யலாம்? நீ கேட்ட ஐஸ்கிரீம வெளியே போய் வாங்கிட்டு வரலாமா என்று ஆனந்த் கேட்டவுடன் பாலாவிடம் சிரித்துக்கொண்டே கேட்ட ஆனந்த், ஜாலி ஜாலி, ஐஸ்கிரீம் என்று பாலா உற்சாகமானான். ஆனந்த் தூக்கியதும் மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தமிட்டதை கண்ணிமைக்காமல் பார்த்தவள் அவர்கள் வெளியே சென்றதும் பின்பக்கம் சென்று பூக்களை பார்த்தனர். சற்று நேரம் கழித்து பின்வாசல் படிக்கட்டில் ஜனனியையும் தன் அருகில் அமர்த்தி கொண்டு அவள் வலக்கரத்தை தன் கைகளில் பற்றியபடி கேட்டாள். உன்னுடைய முகமே என்னவோ போல இருக்கே ஜனனி, உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா என்றாள் ஆதரவாக. அவள் கேட்ட உடனேயே முந்தின நாள் இரவு தன் வீட்டில் நடந்தவற்றை மெல்லிய குரலில் சொல்லி முடித்தாள் ஜனனி. கண்களில் நீர் முட்ட தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் அந்த குழந்தை. இந்த சின்ன பெண்ணின் முன் இப்படியெல்லாம் பெரியவர்கள் பேசலாமா? உறவுக்காரராகவே இருந்தாலும் அவர் பேசுவதை ஆனந்தின் அம்மா அவர் எப்படி அனுமதித்தார்? இதை ஆனந்திடம் சொல்லலாமா? அப்படி ஏதாவது சொன்னால் அதனால் அவன் வீட்டில் பிரச்சனை வந்து விடுமே. அதைவிட இப்போது இந்த பிஞ்சு மனதின் சலனத்தை பார்க்க வேண்டியதுதானே அவசியம். மெல்ல தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த ஜனனியின் தலையை வருடிவிட்டபடி சொன்னாள் பவித்ரா. ஜனனி, உனக்கு உன் அப்பா மேல நம்பிக்கை இருக்குதானே? ஆமா ஆண்டி. உன் மேல உன் அப்பாவுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு தெரியுமா? ரொம்பவும் இருக்கு ஆண்டி. சரி, அப்படியானா அவரோட வாழ்க்கையில நான் மட்டும் இல்ல, யாரு வந்தாலும் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத நீ நம்பணும். சரியா ஜனனி? சரி ஆண்டி. அப்புறம் அப்பா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அப்பாவை திருமணம் செய்ய சம்மதிப்பீங்கன்னு சொன்னாரு. இப்ப என்னையும் அப்பாவையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆண்டி? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் சம்மதம் தானே? சரின்னு சொல்லுங்க பிளீஸ் ஆண்டி. ஆவலாய் கேட்டவளின் கேள்வியில் திணறி போனாள் பவித்ரா. பிறகு நிதானமாக சொன்னாள். ஜனனி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ புத்திசாலி பொண்ணு. பெரியவங்க சில முக்கியமான விஷயங்களை நிறைய தடவை யோசிச்சு தான் முடிவெடுக்க முடியும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சரியா? சரி ஆண்டி. மாலை எப்போதும் போலவே பார்க்கில் ஜனனி உற்சாகமாய் விளையாட பவித்ராவுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. சிறியவர்கள் இருவரும் விளையாடச் சென்றதும் பெரியவர்கள் இருவரும் ஒரு புறமாய் அமர்ந்தனர். பாலா கவனமாக இல்லாம எங்காவது விழுந்துட்டா நான் போய் பார்க்கட்டுமா என்று கூறிக்கொண்டே எழ முயற்சித்தாள் பவித்ரா. தேவையில்லை பவித்ரா, ஜனனி விளையாடினாலும் கூட கவனமா பாலாவை பாத்துக்குவா. பவித்ராவுக்கு அதில் சந்தேகம் இல்லை என்பதால் அமைதியாக அமர்ந்தாள். சில நிமிட அமைதிக்கு பின் ஆனந்த் கேட்டான். நான் இன்னைக்கு உன்னை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறேன், கேட்கலாமா பவித்ரா? என்ன கேட்க போகிறான்? அவள் கடந்த கால வாழ்க்கை பற்றியா? அதில் ரணங்கள் தானே அதிகம். அதை பற்றி பேசினாலே வழிதான் மிச்சமாகும். யோசனையோடு சரி என்று கூறினாள் தயக்கத்துடன். முதல்ல உனக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயங்களை சொல்லேன். ஓஹ், இவ்வளவுதானா? நிம்மதி பெருமூச்சுடன் சொன்னாள் பவித்ரா. சங்கீத அறிவெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனா இளையராஜாவோட மெலடி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கும். தென் பாரதியார் கவிதைகள், ரமணிச்சந்திரன், அனுராதா ரமணன், வித்யா சுப்பிரமணியம் நாவல்கள், அப்புறம் வரலாற்று நாவல்களும் பிடிக்கும் எனக்கு. வேற மழை பிடிக்கும். பரீட்சைக்கு படிக்கிற போது விடியற் காலையிலேயே எழுந்து மொட்டை மாடியில நின்னு நிலவுடன் இருக்கும் அந்த ஒற்றை நட்சத்திரத்தை ரசித்த தனிமை பிடிக்கும். அப்புறம் காலேஜில இருந்து வந்தா வீட்டு முல்லை செடியில எட்டி எட்டி பறிச்சு சேர்க்கிற மலர்கள், அத அம்மா நெருக்கமா கட்டி கொடுக்கறதே ரொம்ப அழகா இருக்கும். அத தினமும் வச்சுக்கிட்டு ரசனையோடு சொல்லிக் கொண்டிருந்தவளின் குரல் தேய்ந்து ஒலித்தது. ஆமாம், எல்லாம் இறந்த காலத்தில்தான். எதுவுமே இப்போது இல்லை. இப்போது இதில் எதையுமே அவள் ரசிப்பதில்லை. அவள் வாழ்வை தாக்கிய கொடிய சூறாவளிக்கு பின் பறிக்க ஆளில்லாமல் வீணாய் பூத்து கொட்டிய செடியை பார்த்து, என்னால் தாங்க முடியலையே, இதையெல்லாம் வெட்டி வீசிடு ரகு
என்று கதறிய அம்மாவின் குரல்தான் அவள் ஞாபகத்தில் எப்போதும் இருக்கிறது. ஆனந்த் அவள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைப்பவன் போல அவள் கைகளை தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டான். அவளும் தன் கைகளை விடுவித்துக் கொள்ள முயற்சிக்கவில்லை. சற்று நேரத்தில் அவள் கையை தானாகவே மெல்ல விடுவித்துவிட்டு எழுந்தான். ஒரு நிமிஷம், இதோ வந்தன பவித்ரா. தன் முக வருத்தத்தால் அவனையும் சங்கடப்படுத்தி விட்டேனோ என அவளுக்கு தோன்றியது. ஆனால் 5 நிமிடத்தில் திரும்பி வந்தவனின் கைகளில் இருந்த முல்லை பூச்சரத்தை கண்டதும் திகைத்து போனாள் பவித்ரா. அத்தியாயம் 13. ஆனந்த், என்ன இது? உன்னுடைய ஆசைகள்ல உடனடியா என்னால நிறைவேற்ற முடிஞ்ச ஒண்ணு. உன் அம்மா காட்டிய அளவுக்கு இல்லைனாலும் நல்லாதானே இருக்கு. 2-3 பேர்கிட்ட பார்த்துட்டு தான் அவன் வாங்கினேன். இந்தா பவித்ரா, வாங்கிக்கோ. மிக சாதாரணமாய் சொன்னவனை கோபமாக கேட்டாள் பவித்ரா. என்ன ஆனந்த், இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா இருக்கா? ஏன் பவித்ரா, இந்த பூவை தலையில வச்சுக்கிறது உலக மகா பாவம்னா நான் உன்னை அதை செய்ய சொல்லலையே. கையில தானே வாங்கிக்க சொன்னேன். ஏன் அதுவும் கூட தவறா என்ன? பதிலுக்கு லேசான கோபம் கலந்த கேலியுடன் கேட்டான் அவன். ஆனா என்று தவித்தாள் அவள். இந்த பூச்சரத்தை தலையில வைக்க பிடிக்கலன்னா உன்னோட அறையில இருக்கிற சாமி படத்துக்கு வெய்யி. இல்லைன்னா பூச்சாடியில வச்சு அழகு பாரு. உனக்கு மிகவும் பிடிச்ச, நீ ரசிச்ச இந்த நறுமணத்தை சுவாசித்து பாரு. வாழ்க்கையின் வழிகளுக்கு போடப்படும் மருந்தே இது மாதிரியான சின்ன சின்ன ரசனைகள் தான் பவித்ரா. அத மறுத்தா வாழ்க்கை முழுசும் வலிக்கும். கமான், வாங்கிக்கோ. அமைதியாய் அவன் நீட்டிய மலர்ச்சரத்தை வாங்கி தன் கைப்பைக்குள் வைத்தாள் பவித்ரா. வீடும் வரும் வழி முழுக்க அவள் மௌனத்தை கலைக்க ஆனந்த் முயற்சிக்கவில்லை. வீடு வந்ததும் இறங்கும் முன் குட் நைட் சொல்லி பவித்ராவை முத்தமிட்டாள் ஜனனி. ஆனந்தை நிமிர்ந்து பார்த்தாள் பவித்ரா. பாலாவிடம் குட் நைட் சொல்லி இறக்கி விட்டதும் அவளிடம் வந்தான் ஆனந்த். குட் நைட் பவித்ரா, ஸ்லீப் வெல். குட் நைட் ஆனந்த். அவன் கிளம்பியதும் உள்ளே வந்தாள் அவள். பாலா விளையாடி களைத்திருந்ததால் சீக்கிரமே உறங்கிவிட்டான். விசாலாட்சி சாப்பிட்டு விட்டு மகளின் அருகில் அமர்ந்தாள். அண்ணி உன்னை கேட்டதா சொல்ல சொன்னா பவித்ரா. அப்புறம் ஆனந்த் பத்தி என்ன முடிவு செஞ்சிருக்கேன்னு கேட்டா. நான் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொன்னேன். அண்ணி கேட்டாள் என்று சொன்னாலும் அம்மாவுக்கு மகளின் முடிவை அறியும் ஆவலும் பதைப்பும் இருப்பது அவளுக்கு புரிந்தது. அம்மா, அது விசாலாட்சி, எதுவானாலும் அவளே சொல்ல மாட்டாளா? ஏன் அவசரப்படுற என்றார் அப்பா. இல்லைங்க, ஆனந்த் ரொம்ப நல்லவரா தெரியறாரு. இவ ஏதாவது மறுத்து சொல்லக்கூடாதுன்னு தான். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். அவ போய் தூங்கட்டும், நீ போமா என்று மகளிடம் சொன்னார் அவர். குட் நைட் பா என்று கூறிவிட்டு தன் ரூமுக்குள் நுழைந்து நைட்டிக்கு மாறினாள் பவித்ரா. ஹேண்ட்பேக்கில் இருந்த பூச்சரத்தை எடுத்து சற்று நீர் தெளித்து சாமி முன் வைத்தாள். கட்டிலில் அமைதியாய் உறங்கும் மகனின் கேசத்தை தடவி விட்டாள். செல்போன் ஹெட்செட்டில் மெலடி பாடலை ஒலிக்க வைத்து கேட்டபடி படுத்திருந்தாள். நெடுநாளாய் இமைகளை பாரமாய் அழுத்தும் அந்த உணர்வுகள் இல்லாமல் லகுவாக உறங்கி போனாள் பவித்ரா. அதிகாலையிலேயே முழிப்பு வந்துவிட மொட்டை மாடிக்கு சென்று வானத்தை பார்த்தாள். ஒற்றை நட்சத்திரத்துடன் மிளிரும் வெள்ளி நிலவை நெடுநாள் கழித்து ரசித்த போது இதை இத்தனை நாட்களை ரசிக்காமல் விட்டுவிட்டோமே என்று தோன்றியது. கூடவே இதை மீண்டும் நடக்க வைத்தவனுடன் சேர்ந்து இதை ரசித்தால் எப்படி இருக்கும் என்று ஏக்கமும் ஆசையும் அவளை தொடுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.